ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். உங்களை இந்த புதிய மாதத்தில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய ரேமா வார்த்தையை பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருந்து ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டோம், எதற்கான சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கோங்கன்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். பாருங்க, எதன் மூலியமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்க ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் கொடுக்குறான்னு பாருங்களேன். அவங்க மோவாப்ப கிட்ட நெருங்கும் போது அங்க பாலாக்குன்னு ஒரு ஆளு பயப்படுறோம், இவங்க வந்துட்டானுங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சோன்னு சொல்லிட்டு பிழையாம் கொண்டு அவங்கள சபிக்கிறதுக்கு ஒரு மலை மேல கொண்டு போய் நிப்பாட்டி, பிழையாம் நீ இவங்களை என்ன பண்ணிரு சபி அப்படின்னு சொல்றான். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் மோவாப்பை சுத்தி அப்படியே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க, அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்படின்னா ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்திருந்தாரு, எங்கெல்லாம் இவங்க போய் உட்காடுறாங்களோ ஒரு ஆர்டரா உட்காருவாங்க. அது எப்படி உட்காருவாங்கன்னா, அவங்க 12 கோத்திரங்கள் 4 கோத்திரம் 4 திசைகள்ல என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. வடக்குல ஒரு 4 கோத்திரங்கள், தெற்குல ஒரு 4 கோத்திரங்கள், மேற்குல 4 கோத்திரங்கள், வடக்குல 4 கோத்திரங்கள். இந்த நடுவுல மட்டும் தேவனுடைய கூடாரம் போடப்பட்டிருக்கும். பார்த்தா இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 இப்படி ஒரு அப்படி என்ன பண்ணுவாங்க, பாளையம் போட்டிருப்பாங்க. அப்ப இந்த பீலையாம் போய் அப்ப மேலே ஏறி மலையிலிருந்து பார்க்கும்போது அவனுக்கு ஜனங்கள் மாதிரி தெரிஞ்சிருக்காது, அங்க சிலுவை காட்சி அங்க தெரிந்திருக்கிறது. ஆமென். அதனால பாருங்க, பீலையாம் அங்க சபிக்கிறதுக்கு வந்தாலுமே அங்க சபிக்க முடியல, அங்க ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுச்சு கொண்டு வர பேச முடிந்தது. அதே போலதான் இன்றைக்கு சிலுவையின் மூலியமாக நாம் எதை பெற்றிருக்கிறோம் என்றால் சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு ஒரு காரணம் என்ன, அவர் தரித்திரரானார் என்னை ஐஸ்வர்யனாக்க. அப்படின்னா என்னன்னா, என்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாற்றுவதற்காக அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். நான் சொல்றேன், இந்த மாதத்துல பார்க்கிற ஆண்டோடைய சிலுவை பாடுகளை பார்க்கிற நீங்க, ஆண்டவர் உங்களுக்காக எதையெல்லாம் செய்து முடித்தார் என்று உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்களோ, எதெல்லாம் நம்புறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உங்களுக்கு சுகத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், உங்க தரித்திரத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், உங்க சூழல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னா இயேசு சிலுவையில எல்லாம் செய்து முடித்தார். சிலுவையில ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அதை நம்புற உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். ஏன்னா உங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிதான் அழைத்து வந்திருக்கிறார். உங்க அழைப்பு என்ன தெரியுங்களா? திஸ் இஸ் a blessing. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை படைச்சிட்டு அவனை இனிமே நீ நாசமா போவன் அப்படின்னு சொல்ல, அவனை பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார்னா இருக்கு. ஆமே, அதே மாதிரிதான் உங்களையும் அன்று மாத்திரமல்ல இன்றைக்கும் சிலுவைக்கு பிறகு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தரித்திரங்களை மாற்ற, உங்கள் வியாதிகளை மாற்ற, உங்கள் சூழல்களை மாற்ற அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்பொழுது நாம் என்ன தெரியுங்களா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவளாய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அந்த பிளஸ்ஸிங்களை நிறைவேற்ற போகிறார். சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.